இப்போது கோயிலுக்கு போனால் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு அதுக்கு எதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, அது அப்போ தான் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புண்ணியங்கிறது வந்து சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா, சரி புண்ணியம்னா என்னன்னு தெரில, புண்ணியம்னா என்னன்னு தெரில, இருந்தாலும் சரி புண்ணியங்கிறது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்யுங்க, சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க, அதில் ஆர்வமாக இருங்க. ரொம்பவும் சுயநலமாக இருக்காமல் பிறருக்கு பிறருக்கு நம்ம உங்களாலான சிறிய உதவிகளை செஞ்சிங்கன்னா பெரும்பாலும் தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நாம் செய்கிற உதவியோட பலன் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உதவி வந்து தெரியாதவங்களுக்கே செய்கிறோம், வழிபோக்கர்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதோட பலன் என்னன்னு தெரியாது. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க திருப்பி அவங்ககிட்ட நம்ம உதவி கேட்கும்போது நமக்கு தெரியும், அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம உதவி செஞ்சதுனால தான் நமக்கு அவங்க திரும்ப உதவி செய்கிறாங்க. அப்போ உதவி செய்கிறனால ஏற்படுகிற நன்மைகளை நம்மளால் உணர முடியும். அதனால் உதவி செய்கிறதோட நோக்கமே பெரும்பாலும் நமக்கு திரும்ப உதவி கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்து தான் பிற்காலங்களில் அவங்க ஏதோ ஒரு நாளைக்கோ மறுநாளோ பிற்காலங்களிலோ எதிர்காலத்துலேயோ அவங்ககிட்டேருந்து நம்ம ஒரு உதவியை கேட்க முடியும். உதவி கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்குது. அதனால் உதவி செய்து வாழ்தல், உதவியை பெறுவதும் உதவியை செய்வதும் அதான் உதவிங்கிறது. உதவி செய்து வாழ்வது என்பது அதான். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து அதனால் உதவி செய்வதால் ஏற்படுகிற பலன்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது தான் புண்ணியம். தெரியாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உதவி செய்யணும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக செய்யணும். தெரியாதவங்களுக்கு நம்ம தவிர்த்துடலாம் உதவி செய்வது. ஆனால் சில உதவிகளை செஞ்சு தான் ஆகணும். செய்ய வேண்டிய உதவிகளை தெரியாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க நமக்கு தெரியாது, அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். தவிர்க்க முடியாத சில உதவிகளை யாருன்னே பார்க்கக்கூடாது. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஆனால் சில உதவிகளை தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே நம்ம செய்ய முடியும். தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே நம்ம செய்வதற்கு ஆர்வமாக இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தவிர்த்துடலாம். அதனால் தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா நீங்கள், அந்த உதவிங்கிறது அதுதான் உங்களுக்கு புண்ணியம். தினமும் நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறீங்க, சின்ன சின்ன உதவிகளோ, அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களா, உங்களை தவிர மற்றவங்களுக்கு, அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அடுத்த தெருவில் கூட இருக்கலாம், அவங்களுக்கு இப்படி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கலாம். இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிற வழக்கங்கிறது பெரும்பாலும் முக்கியமாக தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ தான் வந்து உதவி செஞ்சுட்டு அவங்க முகத்தை பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்க நன்றி சொல்லும்போது அவங்க முகத்தை நல்லா பார்த்து வச்சுக்கணும், மனசில் பதிய வைக்கணும். இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கோம் அப்படி நாளை பின்ன அவங்கள்ட்ட உதவி கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அல்லது தினசரி பிறருக்கு உதவி செய்வது என்பது புண்ணியத்தை தரும். புண்ணியங்கிறது என்னது, திரும்ப அவங்க நமக்கு செய்கிற உதவி தான் புண்ணியம். அப்போ புண்ணியங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. சும்மா வாக்கிங் போயிட்டு வர மாதிரி, அது சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன் போயிட்டு அப்படி வரலாம், அவ்வளோ. வேறு ஒன்றும் அங்கே கிடைக்காது. அதுக்கு வேறு எங்கேயா கூட நீங்கள் போயிட்டு வரலாம், இல்லை அங்கே கூட போகலாம். போகிறதுக்கு இங்கே வேறு இடம் இல்லை, பொழுதுபோக்குறதுக்கு வேறு இடமே இல்லை அங்கே. அதனால் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட இங்கே நிறைய பொழுதுபோக்குறதுக்கு இடங்கள்லாம் உருவாக்கி பாருங்கள். விளையாட்டு மைதானங்கள், நல்ல பூங்காக்கள், ஒரு மக்கள் குடியிருப்புகளில் ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்கள், எல்லாம் பூங்காக்கள் எல்லாமே ஏற்படுத்தி பாருங்கள். கோயிலுக்கு போகிறவங்க குறைஞ்சிருவாங்க. ஏன்னா ஏதாவது இங்கே வெளியில் எந்த இடமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனால் இங்கே வெளியில் போய் எங்கேயாவது உலாத்திட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு இடமே கிடையாது. ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது, ஒரு பூங்கா கிடையாது, ஒரு நடைபயிற்சி செய்கிறதுக்கு பாதுகாப்பான சாலை கிடையாது. அதனால் இந்த மக்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியாமல் சரி வெளியில் எங்கேயா போகலாமே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிகிற ஒரே இடம் இந்த கோயில், சர்ச்சு, மசூதி. இங்கே தான் அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து வெளியில் போவதற்கு வாய்ப்பாக உள்ள இடமே தான். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒவ்வொரு தெருவுலையும் விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள், நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பாதுகாப்பாக நடைபயிற்சி செய்வதற்கான சாலைகள், நல்ல குளங்கள் எதாக இருந்ததுன்னா அதை சுற்றி நல்ல நடைபாதைகள், இப்படி மக்கள் வசிப்பிடங்களை சுற்றுலா தலம் போல் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கோயில்களில் கூட்டமே குறைஞ்சி போயிடும். கோயில்களுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை, அது வந்து வெளியூர்களுக்கு கூட நிறைய பேர் கூட்டமாக போவாங்க, அது கூட குறைஞ்சிரும். அந்த உள்ளூர்களில் உள்ள கோயில்களுக்கு மக்கள் கூட்டமாக போகிறாங்களா, அதுவும் குறைஞ்சிரும்.
ஏன்னா இவங்களுக்கு போகிறதுக்கு வெளியில் வீட்டை விட்டு வெளியே போனால் 4 இடத்துக்கு போயிட்டு வரணும். வீட்டுக்கு வெளியில் ஒரு ரிலாக்ஸாக எங்கேயாவது நடந்து போயிட்டு வரலாம். ஒரு பூங்கா ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதனால் மக்கள் வந்து சரி போகிறதுக்கு ஒரு ஜாலியாக அப்படி போயிட்டு வர இடமா அந்த கோயில், சர்ச்சு போனால் ஒரு சின்ன ஒரு புதுமை, ஒரு மாற்றம் போனால் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோயில், சர்ச்சு. அதுக்கு இன்னும் வேறு ஆப்ஷனே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போய் நீ சும்மா அப்படியே ஒரு ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு வர்றதுக்கு வேறு வழியே கிடையாது, வேறு சான்ஸே, வேறு சாய்ஸ் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ இது ஒன்று தான் இருக்குது. அப்படிங்கும்போது தான் அதை நோக்கி போகிறாங்க. உடனே இதை வந்து நம்ம வந்து அங்கே போனால் எனக்கு மனசில் அமைதி கிடைக்குது, இல்லை அங்கே போனால் தான் அமைதி கிடைக்கும். நீ ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்தா கூட உனக்கு அமைதி கிடைக்கும். ஆனால் இங்கே பூங்கா கிடையாது. இங்கே இருக்கிறது கோயிலும் சர்ச்சும் மசூதியும் தான் இருக்குது. அதனால தான் உனக்கு அமைதி கிடைக்கிற உனக்கு அமைதியை தருவதற்கு இங்கே கோயிலும் சர்ச்சும் தான் இருக்குமே தவிர இங்கே பூங்காக்கள் இல்லை, உனக்கு கட்டி கொடுக்கல. இங்கே விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. விளையாட்டு மைதானங்கள் பயங்கர அமைதியை தரும். விளையாட்டிங்கன்னு வைங்க, தினமும் 1 மணி நேரம் நீங்கள் சர்ச்சில் போய் கோயிலில் போய் கும்பிட்றதுக்கு பதிலாக 1 மணி நேரம் நீங்கள் விளையாண்டிங்கன்னு வச்சிங்க, அதை விட 100 மடங்கு அமைதியை தரும். ஏன்னா இங்கே விளையாட்டு மைதானம் இல்லை. இங்கே இருக்கிறது சர்ச்சு, கோயில் இதுதான் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே போகிறதுனால உங்களுக்கு அமைதி கிடைக்குது, அங்கே போகிறதுனால அமைதி கிடைக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க. இல்லை, நிறைய அமைதியை தருவதற்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் அது இங்கே இல்லை, இங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. வெறும் வீடுகள் மட்டும்தான் இருக்குது, பெட்டியாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு ஒத்துனாப்பில் வீட்டுக்குள்ளே போய் புகுந்து கதவை அடைச்சிக்கணும், டிவி பார்க்கணும். இது தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. இங்கே சுவாரஸ்யமாகவே இல்லை இந்த மனித வாழ்க்கை என்பது. அதுவும் இந்த தமிழ்நாடு, இந்தியா, இங்கே வந்து இப்போ வெளிநாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மக்கள் தொகை கம்மி, பரப்பளவு அதிகம். அங்கே விளையாட்டு மைதானங்கள் ஏகப்பட்ட இருக்குது. பயன்படுத்துறதுக்கு தான் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. சமவெளி பரப்பு நிறைய இருக்குது. அவங்க ஒரு சும்மா அப்படியே காடுகள் கூட அவங்களுக்கு இருக்குது. சும்மா காடுகளுக்கு போகலாம், மீனை பிடிக்கலாம், ஏதோ ஒன்று வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காடுகளுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அற்புதம். ஆனால் நம்ம இதில் பார்த்தா ஜன நெருக்கடி, எல்லா நேரத்தையும் பட்டா போட்டாங்க. விளையாட்டு மைதானங்கள் எதுவுமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எங்கே நீங்கள் போவீங்க? வீட்டை விட்டு எப்போவுமே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்புறம் வீட்டை விட்டு சும்மா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னா அதுக்கு இங்கே ஒரு இடமே கிடையாது. நூலகமும் கிடையாது, கம்மியாக இருக்குது. ஒரு விளையாட்டு மைதானங்கள் சுத்தமாக கிடையாது. நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. பாதுகாப்பான நடைபயிற்சி செய்யலான்னா அதுவும் பார்த்திங்கன்னா ரோட்டு ஃபுல்லாக ஒரே காரு பஸ்ஸுமாக போகுது. பத்திரமா போயிட்டு வெளியே போயிட்டு திரும்புறதுக்குள்ளே உயிர் வந்துடுது. அப்போ இங்கே வந்து வெளியில் போய் ரிலாக்ஸாக போயிட்டு வரணுன்னா ஏதோ இந்த கோயில், சர்ச்சு, மசூதி தான். அங்கே போனால் அமைதியாக இருக்குது அப்படின்னா உடனே அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கோயிலும் மசூதியும் தேவாலயம் தான் நினச்சிட்ருக்காங்க. நீ ஒரு பூங்காவில் போய் உட்காந்தா கூட உனக்கு அமைதி கிடைக்கும். சும்மா அப்படி நடந்து போயிட்டு வந்தால் கூட அமைதி கிடைக்கும். ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்பு இல்லையே, பாதுகாப்பு இல்லை. ஒரு பூங்கா கிடையாது உனக்கு. ஒரு விளையாட்டு மைதானம் விளையாண்டால் பயங்கர அமைதி கிடைக்கும். ஒரு டான்ஸ் ஆடினா கலைக்கூடங்கள் கிடையாது. அப்போ அமைதியை தருவதற்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இங்கே இல்லை. அதெல்லாம் உருவாக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த விளையாடுறத விட விளையாண்டு கோயிலுக்கு போய் 1 மணி நேரம் உட்காரத விட விளையாண்டுட்டு போகலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பூங்காவில் கூட உட்காரலாம், நல்லா ஜாலியாக பூங்காவில் கூட உட்காரலாம், இந்த கோயிலில் போயிட்டு வரக்குள்ள அப்படின்ட்டு பூங்காவுக்கு போயிடுவாங்க. வேறு வாய்ப்புகளை கொடுத்தீங்கனாலே இப்படி தான் அவங்களுக்கு வந்து வேறு வாய்ப்புகளை இங்கே உருவாக்கிட்டாலே இந்த மூட நம்பிக்கைகள் குறைஞ்சி போயிடும். இதுதான் நமக்கு அமைதியை தருகிறது, இந்த மதம் தான் நமக்கு அமைதியை தருகிறது அப்படின்னு நம்புகிறாங்க பாருங்கள். அதுதான் மூட நம்பிக்கை. உனக்கு அமைதியை தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது. மகிழ்ச்சியை தரும். தினமும் 1 மணி நேரம் விளையாண்டா பயங்கர மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு இங்கே மைதானம் வேணுமே. மைதானம் இல்லையே, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்படி ஒரு ஏற்பாடு இல்லவே இல்லையே. ஏதோ ஒரு மைதானம் எங்கேயோ இருக்குது, அங்கேயும் பார்த்தா அந்த ஆண்கள் தான் அதிகம் செலுத்துகிறாங்க, பெண்கள் அங்கே வரவே மாட்டேங்கிறாங்க. அப்போது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக வைக்கணும். வீட்டை விட்டு அவங்கள வெளியே வர வைக்கணும். பல்வேறு வாய்ப்புகளை ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். நம்ம ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறோம், சுற்றுலா டூர் போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்ல, நம்ம வாழ்கிற ஒவ்வொரு இருப்பிடமே ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். சாலையோரங்களில் இருக்கைகள் இருக்கணும். இப்படி வாழ்கிற இடமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதை விட அப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போக மாட்டாங்க. இதை விட மகிழ்ச்சி வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் என்ன இருக்குது, என் ஊரில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி